மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க ஊறுகாய். மாங்காயில் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்ட்டுங்க. இது வந்து கட் பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்க. பெரிய பெரிய ஒரு மாங்காய் 1.5 கிலோ வருங்க. ஒரு 2 மாங்காய் வாங்கி அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க கடையில். இப்போ நம்ம உப்பு போட்டு இதை ஊற வைக்கலாங்க. சூப்பராக நல்லா இருக்குங்க இந்த ஊறுகாய். பாருங்கள், என் கையில் ஒரு 2 கைப்பிடி போட்டோம்னா இதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இது அப்படியே குலுக்கி நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா ஊறட்டுங்க. நாளைக்கு ஊறின உடனே என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேங்க. நான் உப்பு போட்டு இப்போ நல்லா குலுக்கி வச்சுட்டேங்க. இது அப்படியே 2 நாள் ஊறட்டுங்க. நம்ம பெரட்டி விட்டுட்டு 3ஆவது நாள் எடுத்து வெயிலில் மாங்காய் இதில் ஊறிட்டு இருந்த மாங்காயெல்லாம் எடுத்து நான் தட்டில் இப்படி வச்சுட்டேங்க. கொண்டு போய் வெயிலில் வச்சுட்டு நம்ம ஈவினிங் வந்துட்டு ஊறுகாய் தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊறுகாய் தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. நல்லா நம்ம உப்பு போட்டு ஊற வச்சு வெயிலில் போட்டு வச்சுருவோங்க இல்லைங்களா. நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் ஒரு 1/2 டம்ளருக்கு மேலே ஊற்றிக்கலாங்க. நல்ல பெரிய டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றுனாக்கா ஒரு 200 மில்லி ஊற்றுனா கரெக்டாக இருக்குங்க. இப்போ அப்படியே தாளிக்க ஆரம்பிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு ரொம்ப முக்கியங்க ஊறுகாய்க்கு. இது வந்து ஊறுகாய் மாங்காய்ங்க. மாங்காயில் செய்கிறதுனால நல்லா கடுகு வெந்தயம்லாம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாங்க. நல்லா பொரிக்கிட்டுங்க. இதுலேயே நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் நல்லா நிறைய போடலாங்க. இப்போ மாங்காய் போட்டுக்கலாங்க. நல்லா பொரியுது. இப்போ எல்லா மாங்காயும் அப்படியே போட்டுக்கலாங்க. மாங்காய் போட்டு காட்டுறேங்க. இப்போ மாங்காயெல்லாம் போட்டேங்க. இதை நல்லா அப்படியே பிரட்டி விடலாங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் ஒரு கப் ஒரு 100 கிராம் இருக்குங்க. அப்படியே போட்டுக்கலாங்க. இதுக்கு அப்போ கரெக்டாக இருக்குங்க. இதையும் நல்லா பிரட்டி விடலாங்க. இப்போ ஊறுகாய் நல்லா வெந்துட்டுருக்குங்க. இப்போ அப்படியே இந்த கடுகு வெந்தய பொடிங்க. கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்காங்க ஊறுகாய்க்குன்னு. அந்த பொடி அப்படியே போட்டுக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்குங்க. இது அப்படியே பிரட்டி விடலாங்க. இது நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ அப்படியே இந்த மாங்காய் ஊற வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாங்க. இதுதாங்க அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த ஊறுகாய்க்கு. இது நல்லா கொதிக்கிட்டுங்க. சூப்பராக ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. மாங்காய் ஊறுகாய் உப்பு நல்லா கரெக்டாக இருக்குங்க. நம்ம 2 கைப்பிடி நிறைய போட்டோம் இல்லைங்களா, அது சூப்பராக இருக்குங்க. பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. நம்ம போட்டது நீங்களும் இதே அளவுகளோடு பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லது ஒரு வீடியோவில்